வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 18 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் லம்பி மற்றும் குட்டார் கர்நாடகா? ஜவாரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம் மத்திய பிரதேசம்? கோலி மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம் மகாராஷ்டிரா? நாட்ராஜ் மற்றும் ராக்கல் எந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர்? திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பெல், சைமல், சக்மா, ஹலா மற்றும் காசியா. தோண்டா கேஷவ் கார்வே 1958ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அத்வைத்த வேதாந்த நிறுவிருக்காங்க. விவேக சூடாமணி, சௌந்தரிய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சிஏஜி அலுவலகம் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளிகள் திட்டம் 1975 அறிமுகப்படுத்தினோம். பஞ்சாயத்துகளின் அரசியலமைப்பை 243B பிரிவுல சொல்லியிருக்காங்க. சிவாங்கி பத்தாக் சமீபத்துல ஆஸ்திரேலியாவுடைய மிக உயரமான சிகரத்துல மூவர்ண கொடியை ஏந்திருக்காங்க. சுவார் எழுச்சி 1267 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மோதிரா சப்தக் இசை. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய போராட்டம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் வாணி திட்டம் 2020ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு துறையால் அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஷரமோகி மான்தன் யோஜனா திட்டம் 2019 தொழிலாளர் அமைச்சகம். தேசிய பால் ஸ்வஸ்தா திட்டம் 2014 மனித வளம் மேம்பாட்டு அமைச்சகம். ஆரோக்கிய சேத்து 2020 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகள் 2025 சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற படம் எது? லாபத்தா பெண்கள். 2025 மகளிர் பிரீமியர் லீகை வென்ற அணி எது? மும்பை இந்தியன்ஸ். பூங்கோ சாகர் 25 என்ற இருதரப்பு கடற்படை பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்தியது? பங்களாதேஷ். தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்திய ரயில்வே எந்த பணியில் இணைகிறது? அம்ரித் சரோவர். கனடாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? மார்க் கார்னி. ரெம்டெல்பா ஜீன் இமானுவேல் புர்கினா பாசோ நாட்டுடைய பிரதமர். ஜான் டிரமானி மகாமா கானா நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோசப் பவுன் லெபனான். மைக்கேல் மார்டின் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். அலெக்சாண்டர் லுகாஷென்கோ பெலாரஸ். பார்ட்டி வேர் பெல்ஜியம். கான்ஸ்டன்டின் டெசுலோஸ் கிரீஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோதம் நபாட் வனுவாட்டுடைய பிரதமர். பிரகா அண்ட் சாரதி முன்முயற்சிக்காக 2025ஆம் ஆண்டுக்கான டிஜிட்டல் விருதை வென்ற வங்கி எது? RBI. பிரதான் மந்திரி ஃபசல் பிமா யோஜனாவை செயல்படுத்தியதற்காக தேசிய விருது வாங்கியிருக்கு கர்நாடகா வங்கி. தி பேங்கர் அப்படிங்கிற ஒரு அமைப்பால இந்தியாவின் சிறந்த ஆண்டின் சிறந்த வங்கி விருது பெடரல் வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2030 ஆசிய விளையாட்டு போட்டிகளை எந்த நாடு நடத்தும்? கத்தார். 2026 ஆசிய விளையாட்டு போட்டி ஜப்பான் நாட்டுல நடக்க போகுது. டோக்கியோ 2025 உலக தடகள சாம்பியன்ஷிப் நடத்த போறாங்க. பிரேசில் பெண்கள் FIFA உலகக்கோப்பை 2027 நடத்த போறாங்க. சால்ட் லேக் சிட்டி உட்டால 2034 குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் நடக்க போகுது. பிரான்ஸ் 2030 குளிர்கால ஒலிம்பிக் நடத்த போறாங்க. ஸ்காட்லாந்து 2026 காமன்வெல்த் விளையாட்டு நடத்த போறாங்க. சவுதி அரேபியா 2034 FIFA உலகக்கோப்பை நடத்த போறாங்க. ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ நாடு FIFA உலகக்கோப்பை 2030 நடத்த போறாங்க. உலக நுகர்வோர் உரிமைகள் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 15. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நிலையான வாழ்க்கை முறைக்கு ஒரு நியாயமான மாற்றம். பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம். பிப்ரவரி 20 மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநில நாள். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். பிப்ரவரி 27 உலக அரசு சாரா அமைப்பு தினம். மார்ச் 3 உலக செவிப்புலன் தினம். மார்ச் 1 பூஜ்ய பாகுபாடு தினம். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 4 உலக உடல் பருமன் தினம். சமீபத்தில் செய்திகளில் குறிப்பிடப்பட்ட T-72 என்றால் என்ன? T-72 அப்படிங்கிறது ஒரு டேங்க்.
ஒரு டேங்க். இந்த T-72 அப்படிங்கிற டேங்க் உருவாக்குற நாடு ரஷ்யா. 1971 உருவாக்குனாங்க. இந்த இன்ஜினை இந்தியா வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. ஐஎன்எஸ் தாரணி இந்திய கடற்படையின் நவிகா சாகர் பரிக்கிரம பயணத்துல பயன்படுத்தப்பட்ட கப்பல். பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு நாகா எலங்கால ஒரு புதிய ஏவுகணை சோதனை தளத்தை நிறுவுவதற்காக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் உள்நாட்டு மைக்ரோ ஏவுகணை அமைப்பு பார்கோஸ்ட்ரா. இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு கண்காட்சி ஏரோ இந்தியா 2025 பெங்களூர்ல நடந்து முடிஞ்சிருக்கு. சையத் அபீத் அலி காலமானார். அவர் எந்த துறையை சேர்ந்தவர்? கிரிக்கெட். தத்தாஜிராவோ கேக்வாட் இந்தியாவின் வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் இறந்துட்டாரு. ஹரிந்தர் சிங் ஜோதி அவங்கள பில்லின்னு சொல்லுவாங்க, போலோ வீரர். ராஜ் மன்சந்தா ஓல்ட் ஃபாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்குவாஷ் வீரர் இறந்துட்டார். டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் பனு பாக்கர் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகன் பேட்கர் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரிய விருது வாங்கியிருக்காங்க. எஸ் முரளிதரன் மற்றும் ஆர்மண்டோ கொலாக்கோ துரோணாச்சாரிய விருது வாழ்நாள் வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹான்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லோ, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.